அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. இது கங்கை அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசல். இந்த இடத்துல வச்சு சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன். அல்லாஹ் ரசூலை பற்றி, வலிமார்களை பற்றி, இறைநேசர்களை பற்றி. இறைநேசர்கள் அப்படிங்கிறத இன்றைக்கி எவ்வளவு தான் மறைச்சாலும் அவங்களுடைய கராமத்துகள் அழிய போகிறதில்ல, வலிமார்களுடைய துவா அழிய போகிறதில்ல. ஒரு சின்ன சம்பவம், அது அடையார் உஸ்தாது பேசுனது தான். அவர் சில விஷயங்கள் சொன்னாப்புல, அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஒரு கல்யாணம் முடித்த புது தம்பதிகள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க கையை கோர்த்துக்கிட்டு. அப்போ ஒரு இறைநேசரும் அந்த இடத்துல போய்கிட்டுருக்காரு. போய்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, அந்த இறைநேசர்களுடைய காலில் உள்ள செருப்பில் உள்ள சகதி அந்த மனைவி மேலே விழுந்துருச்சு. இவர் மன்னிச்சிக்கிறங்க அல்லாஹ் ரசூலுக்காகன்னு சொல்கிறாரு. சொல்லியும் அவர் பொண்டாட்டி மேலே உள்ள பாசத்தில் பலார்ண்டு அடிச்சிட்டார். யாரை? அந்த இறைநேசர். இவர் அல்ஹம்துலில்லாஹ்னு போயிட்டார். ஆனால் இவர் அல்ஹம்துலில்லாஹ்னு தான் சொன்னார். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? அல்லாஹ்க்கு நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ் லேசப்பட்டவன், அல்லாஹ் எல்லாத்தையும் விட்டுட்டு இருப்பேன். அன்னைக்கு சொன்னாங்க அரசம் அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும். இன்றைக்கி அல்லாஹ் ஒவ்வொன்றும் அடுத்த செகண்டே நிறைய விஷயங்கள், தண்டனைகள், பதுவாக்கள். ஒரு அநீதம் இழைக்கப்பட்ட கண்ணீர் இருக்க, அவன் நொந்தவன் என்ன செய்கிறது? திட்ட வேண்டியதில்லை, திண்டவன் வாழ்த்த வேண்டியதில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துல போய் செய்திடும். ஒரு நொந்தவன் திட்டுனா அப்படின்னு சொன்னால் திட்டுதான் இது பண்ணணும் இல்லை, அவன் கண்ணீரே போதுமானது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி காட்டுறேன். இவங்க போய் வீடு சேர்றதுக்குள்ளே அந்த கணவன் என்ன ஹார்ட் அட்டாக்கில் மொத்த போயிட்டார். என்ன, புது கணவன் மனைவி, ஒரு இறைநேசர்களுடைய செருப்பு, அந்த மனைவியுடைய செருப்பு அந்த இறைநேசர் பட்டதுனால இவர் வெறும் என்ன வார்த்தை சொன்னார்? ஏன்டா இவங்க பதுவாக விட மாட்டாங்க. இன்றைக்கி உழவும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இறைநேசர்கள், நபிமார்கள், இவங்கெல்லாம் யாருக்கும் இது வரைக்கும் பதுவாக விட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். ஆனால் பதுவாக விட்டுட்டாங்க அப்படின்னா அது உடனே பழிக்கும். அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் பதுவா எக்காரணத்துக்கு முன்னட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லி தான் அல்லாஹ் சில சிஃபத்துகளே அல்லாஹ் கொடுப்பான். இப்போ எனக்கே சில சிஃபத்துகள் ஜாஃபர் பாவா சொன்னாங்க. பாசாநாயத்திட்ட இருக்கிற ஜாஃபர் பாவா தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க எனக்கே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீ எவ்வளவு தான் நொந்தாலும், நீ எவ்வளோ தான் வேதனைப்பட்டாலும் யாருக்கும் ஒன்றும் நீ சொல்லிடாத வாயிலேருந்து, அது உடனே பழிக்கும். நீ அதுக்கு அல்லா இடத்துல பதில் சொல்லணும் அப்படின்னு. அதனால் நான் ரொம்ப பயந்து பேசுவேன் எல்லா இடத்துலையும். ஆனால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மையானது, ஹக்கானது. அப்போது அந்த மனைவி அந்த கட்டின யார், அவங்க மனைவி அந்த இறைநேசர்கள்ட்ட மன்னிச்சிக்கிறங்க, நீங்கள் மன்னிப்பு கேட்டு எங்கள் வீட்டுக்காரர் அரைஞ்சிட்டாரு, ஏன் அதனால் ஒன்றும் இல்லைம்மா, நான் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி இறைநேசர் சொல்கிறேன். நான் அல்ஹம்துலில்லாஹ் தான் சொன்னேன், என் மேலே தானம்மா தப்பு அப்படின்ட்டு அந்த மனைவிட்ட இவர் சொல்கிறாரு. இறைநேசர் சொல்கிறாங்க. அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க, இல்லை என் வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க. அந்த வீட்டுப்படி வாசப்படி அதுக்கு அவங்க அந்த இறைநேசர் சொல்கிறாரு, அவர் என்னை அடித்தார், அல்லாஹ் அவரை அடிச்சிட்டான். அவர் என்னை அடித்தார், அல்லாஹ் அவரை அடிச்சிட்டான். இதான் ஒரு இறைநேசர். ஏன் அப்படின்னா, அவன்லாம் சொல்கிறான், நான் பார்க்கும் பார்வையாக இருக்கிறேன், கேட்கும் காதாக இருக்கிறேன், பேசும் வாயாக இருக்கிறேன். நீ உண்மையானலாக இருந்தால் பல சோதனைகள் வரத்தான் செய்யும். எல்லா விதமான சோதனையும் நீ தாங்கிக்கிட்டால் தான் ஒரு இறைநேசர் ஆக முடியும். வலி இல்லாமல் வலித்துவம் கிடைக்காது. நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. ஒரு மனிதனுக்கு வலிகளும் வேதனைகளும் சோதனைகளும் அல்லாஹ் கொடுக்குறான்டா, அவனை சரி செய்கிறான், அவனை நல் பாதைக்கு கொண்டுட்டு போகிறான். இந்த உலகத்திலேயே அவனுக்கு தண்டனைகளை கொடுத்து சரி செய்கிறான். இது இறைநேசர்களுடைய ஒரு சிறிய வரி. இன்றைக்கி நிறைய நேரம் பேச விரும்பலை. ஏன் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் கேட்க மாட்டுறாங்க, சும்மா டச்சு பண்ணுறாங்க. ஏண்டா வீண் பேச்சு பேசலாம், குடும்ப கதை பேசலாம், என்ன வேலை பார்த்தாலும் சரி ஃபோனில் பேசலாம், என்ன ஒன்றும் ஆகாத கதையை பேசலாம். ஆனால் ஒரு பயானை கேட்க முடியாது. ஏண்டா சைத்தான் விடுவானா, உங்களை நெல்வழிக்கு விட்டுவானா? அவன் தான் சம்பிராயம் போட்டு வந்திருக்கானே. ஆதமுடைய மகன் என்னை நரகத்துக்கு இழுத்துட்டு போயிருந்தான், நான் கண்டிப்பாக அவனை நான் நரகத்துக்கு இழுத்துட்டு போகாமல் விடமாட்டேன் அப்படின்னு அவன் சம்பிராயம் போட்டுட்டு வந்திருக்கான் சீதேவியில். நீங்கள் கொஞ்சம் அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து 5 வேளை தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுது நேர்வழிக்கும் நல்வழிக்கும் சொந்தக்காரர்களாக அல்லாஹிடம் துவா செய்தவனாக, உங்களுடைய துவாவை எதிர்பார்ப்பவனாக இந்த உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு.